Hi friends, welcome to Learn English Everyday YouTube channel. இன்னைக்கு வீடியோல நம்ம இங்கிலீஷ் எழுதுறதுக்கான ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட தான் கத்துக்க போறோம். இந்த மெத்தட் மாதிரியே நீங்க எவ்வளவு பெரிய வேர்ட்ஸா இருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி எழுதுனீங்கன்னா உங்களால ரொம்ப ஈஸியா எழுதிட முடியும். சோ யார் வேணாலும் எழுதலாம். இங்கிலீஷ் எழுதணும், இங்கிலீஷ் படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய யாரா இருந்தாலுமே இங்கிலீஷ்ல ஆல்பபெட்ஸ் தெரியுது அப்படின்னா நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய சவுண்ட்ஸை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா உங்களால எழுதிட முடியும். அதுக்கான லெசன்ஸ் எல்லாம் நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வார்த்தைகள் எழுதும்போது ரொம்ப கஷ்டப்படுறேங்க, ஸோ ரொம்ப சிம்பிளாக ஈஸியான மெத்தட் சொல்லி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறவங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இன்னைக்கான மெத்தட் என்ன, எப்படி எழுதுறதுன்றத டீட்டெயிலாக கற்றுக்கலாம். ஸோ நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய மெத்தடை வச்சு அடுத்தடுத்த வார்த்தைகளை நீங்களே எழுத ட்ரை பண்ணுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற மெத்தட் என்ன அப்படின்னா, ஒரு வார்த்தையோட கடைசி முடியக்கூடியது, இல்லைனா இது மிட்ல கூட வரலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எப்படி அதை ஸ்பிளிட் பண்ணி எழுதுறது, வார்த்தையை பிரித்து எப்படி எழுதுறது அப்படின்ற மெத்தடு தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, இங்க இக்குன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இக்கு ஆர் தமிழ்ல நீங்க படிச்சிருப்பீங்க, பிரித்து எழுதுதல், சேர்த்து எழுதுதல், அந்த மாதிரி நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அதே மாதிரி மெத்தடு தான் இங்கேயும். இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன சவுண்டு வருது, இக்கு அப்படின்ற சவுண்டு வருது, அடுத்தது ஆர் அப்படிங்கிற சவுண்டு வருது. ஸோ இது ரெண்டும் சேர்த்து என்னது, கார். ஸோ இந்த வார்த்தையை தான் இப்போ நம்ம எழுத போறோம். இங்க இக்கு அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன வரும், சி வரும். ஆர் ஆர் நம்ம படிச்சிருக்கோம், ஏ ஆர் ஆர் சவுண்ட் படிச்சிருக்கோம் இல்லையா. அப்போ இக்குங்கிறதுக்கு என்னது, சி பிளஸ் ஆருங்கிறதுக்கு என்னது, ஏஆர். ஸோ இந்த வார்த்தையை எப்படி எழுதணும், இக்கு ஆர், கார். ஓகேவா. ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த ஈஸியான மெத்தடு. இந்த மாதிரி தான் நம்ம இன்னும் நிறைய வேர்ட்ஸ் எழுத போகிறோம். இன்னைக்கு நம்ம 5 சவுண்ட்ஸை வச்சு எழுத போகிறோம் வார்த்தைகளை. இன்னும் நிறைய சவுண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதை அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இதே மெத்தடை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இன்னும் ரொம்ப ஈஸியாக உங்களால் எழுதக்கூடியதாக இருக்கும். அடுத்த வேர்டு பாருங்க, இது இப்பு கிடையாது, பு பு சவுண்டு. பு சவுண்டுனா என்ன எழுத்து வரும் இங்கிலீஷ்ல, பி சவுண்டு. பிக்கு தான் என்ன சவுண்டு, பு. ஓகே. இங்க ஆர்னா நம்ம ஏற்கனவே கத்துக்கிட்டோம், ஏ ஆர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இப்பு ஆர் பார், பி ஏ ஆர் பார், பு ஆர் பார். ஈஸியா எழுதிட்டு இல்லையா. ஸோ நீங்க நினைக்கலாம் என்னங்க சின்ன வேர்ட்ஸா சொல்றீங்க, பெருசு எழுதும்போது கஷ்டம் தானேன்னு. இங்கிலீஷ்ல இந்த மாதிரி சின்னதா பிரிச்சு எழுதி படிங்க. எவ்வளோ பெரிய வேர்டா இருந்தாலும் கரெக்டா ஒரு செகண்ட்குள்ள நீங்க எழுதிடலாம். ஸோ அவ்வளோ ஈஸியா நீங்க எழுத முடியும். அடுத்தது பாருங்க, இஜு ஆர் ஜார். ஸோ இஜு ஆர் ஜார், ஜா ஜார். இஜுங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல, ஜே. ஆருங்கிறதுக்கு முன்னாடி பார்த்தோம், ஏஆர். அப்போ இஜு ஆர் ஜார். அதே மாதிரி அடுத்தது பாருங்க, முன்னாடி 2 எழுத்து இருக்கு, அடுத்தது ஆறுங்கிறது இருக்கு. ஆறுங்கிறதுக்கு ஏஆர் நமக்கு தெரியும். ஸ்கு ஸ்குனா இஸ்னா எஸ் சவுண்டு, இக்குனா சி. அப்போ ஸ்கார், ஸ்கார் அப்படிங்கிற வேர்டு எழுதணும். ஸ்கு ஆர், ஸ்கார், ஸ்கார். ஸோ ஏஆரை வச்சு 4 வேர்ட்ஸ் எழுதிட்டோம். இது ஃபர்ஸ்ட் சவுண்டு. செகண்ட் சவுண்ட் என்ன அப்படின்னா, எட். எட் அப்படிங்கிறத வச்சு எழுத போறோம். இங்க இன் எட், நெட்னு எழுதணும். இன்னுனா என்னது, எந்த இன்னு வந்தாலுமே என் தான் வரும். எட்டுங்கிறதுக்கு இங்க பார்த்தோம்னா இடி. இடிக்கு என்ன சவுண்டு, இக்கு ஏ சவுண்டு, டிக்கு இட்டு சவுண்டு, நெட். அப்போ இன் என், எட்டுங்கிறதுக்கு இடி நெட், நெட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, கெட். கெட்ல கெட். அப்போ இது என்ன சவுண்டு, இக்கு அப்படிங்கிற சவுண்டு. இங்கிலீஷ்ல இக்குங்கிறது எந்த எழுத்துக்கு வர சவுண்டு, ஈஸியா சொல்லலாம், ஜி. எட்டுங்கிறதுக்கு இடி. அப்போ கெட் எப்படி எழுதுவீங்க, ஜி இ டி, கெட், கெட். ஸோ எவ்வளோ ஈஸியாக எழுதாச்சு பார்த்தீங்களா. ஸோ அடுத்தது பாருங்க, இதே சவுண்ட்ஸை வச்சு இன்னும் 2 வேர்ட்ஸ் எழுதலாம். இது பெட், பெட்டு, பெட்டுன்னு சொல்லலாம். பெட்டுன்னு வராது, ஏன்னா இது டி இல்லையா. ஸோ அப்போ பெட், பெட். பெட் அப்படின்னா இப்புக்கு என்ன சவுண்ட் வரும், பி. எட்டுங்கிறதுக்கு இடி. அப்போ இப்புங்கிறதுக்கு பி, எட்டுங்கிறதுக்கு இடி. அப்போ பெட், பெட். இதே பெட், பெட் அப்படின்னு சொல்லலாம். இப்பு சவுண்ட் வந்துச்சுன்னா பெட்டுன்னு வரும். ஓகே. ஸோ அடுத்தது பாருங்க, இயட், எட்.
ஈனா இங்கிலீஷ்ல என்ன எழுத்து வரும்? ஒய். ஒய்க்கு தான் ஈ சவுண்ட் இருக்கு. எட்னா ஈடி. அப்போ எட் ஒய் இடி எட். ஸோ செகண்ட் சவுண்டை என்ன நம்ம கற்றுக்கிட்டோம்? எட் அப்படிங்கிற சவுண்டை வச்சு வேர்ட்ஸை வந்து எழுதணும். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பாருங்க, மூணாவது சவுண்ட் என்னன்னா ஏங்கிற சவுண்ட். ஸோ இங்கே ஏங்கிற சவுண்டுக்கு என்ன நமக்கு எழுத்துக்கள் வரும்? ரொம்ப ஈஸியாக சொல்லலாம், ஏவை. ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாருங்க, இப்போ இல்லு சொல்லியிருக்கோம், பில். பில்லுன்னு சொல்லியிருக்கோம், பில் கிடையாது, பில். அப்படின்னா பிஎல். எல்பிளன்ஸ் படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஸோ அதில் நம்ம படிப்போம் இல்லையா, பில், கில், ஃபில் அப்படின்னு சொல்லிலாம் சவுண்டு படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகுது பாருங்க. ஸோ எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பில் அப்படிங்கிறதுக்கு பிஎல். ஏ ஏ வை. தமிழில் எழுதும்போது என்ன பண்ணுவோம்னா இந்த இல்லு வந்து இந்த ஏ கூட சேர்த்து லேன்னு வரும். இங்கிலீஷில் அதை சவுண்டாக சொல்லுவோம். ஆனால் எல்லுக்கு பக்கத்தில் ஏவை எழுதிட்டோம்னா சரி, ப்ளே. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா பிர் ஏ. ஸோ இது வந்து ஆர் பிளன்ஸில் படிச்சிருப்போம். பிர் பிஆர். பிர் ஏங்கிறதுக்கு ஏவை வரும். அப்போ பிஆர் ஏவை, ப்ரே ப்ரே. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஏங்கிற சவுண்டு தான் இங்கே. ஏங்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தாச்சு, ஏ வைன்னு பார்த்தாச்சு. ஓகேவா? ஏ வை. ஸ்ன்றதுக்கு எஸ். இஸ் ஏ சே. எஸ் ஏ வை, சே. அதே மாதிரி டு ஏ டே. மண்டே டியூஸ்டே அந்த டே சொல்கிறோம் இல்லையா, அதுதான். அப்போ இடுங்கிறதுக்கு என்னது, டி. டி ஏ ஒய், டே. டு ஏ டே. அப்போ நம்ம பார்க்கக்கூடிய மூணாவது சவுண்ட் என்னது பார்த்துருக்கோம், ஏ வை வச்சு எப்படி நம்ம வேர்ட்ஸை ஈஸியாக எழுதலாம்னு சொல்லி பார்த்துருக்கோம். அடுத்த சவுண்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஓங்கிற சவுண்டு. இந்த ஓங்கிற சவுண்டோட நம்ம எப்படி வேர்ட்ஸை எழுதலாம்? இங்கே பாருங்க, கிர் கிர். க்குனா சி, இர்னா ஆறு. இங்கே ஓன்ற சவுண்டுக்கு என்ன எழுத்து வருதுன்னா ஓ டபிள்யூ வருது, ஓங்கிற சவுண்டு. அப்போ இக்கு இரு, கிர் ஓ, க்ரோ க்ரோ. ஓகே, அதே மாதிரி பாருங்க, கு இல், கு இல், க்ளோ. கு கிடையாது, கு. குனா என்ன எழுத்து வரும்? ஜி. இல்லைன்னா எல் வரும். ஓங்கிறதுக்கு என்ன வரும்? ஓவும் டபிள்யூவும் வரும் இல்லையா? அப்போ கு இல், கில். ஓ, க்ளோ க்ளோ, அந்த சவுண்டு. அடுத்தது பாருங்க, அதே ஓ தான். ஸோ இது வந்து ஃப்ளோ, ஃபில் ஃபில். ஃபில்லுங்கிறதுக்கு இஃப்ங்கிறதுக்கு என்ன எழுத்து வரும்? எஃப். இல்லைங்கிறதுக்கு எல். எல் பிளன்ஸில் நம்ம படிச்சிருக்கோம் ஃபில் அப்படிங்கிறது. அப்போ ஓங்கிறதுக்கு ஓ டபிள்யூ. அப்போ ஃப்ளோங்கிறது எப்படி நம்ம எழுதணும்? இஃப் எல், ஃபில் ஓ, ஃப்ளோ ஃப்ளோ. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன்று வந்து சில். சில்லுனா எஸ்எல். எல் பிளன்ஸ்லேயே நம்ம படிச்சிருக்கோம். எல்லாமே நமக்கு பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்ட்டு. சில் சில் ஓ, ஸ்லோ ஸ்லோ. ஓகே, ஸோ நம்ம பார்த்த நாலாவது சவுண்டு என்னது? ஓங்கிறதுக்கு ஓ டபிள்யூ பார்த்துருக்கோம். ஓகே, இன்னும் நிறைய சவுண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி இன்னும் நிறைய வேர்ட்ஸ் நம்ம இந்த மாதிரி பிரித்து எழுதும்போது நமக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ கரெக்டாக எழுதிட்டோமா, கரெக்டான ஸ்பெல்லிங் போட்டோமா, கரெக்டான சவுண்ட்ஸ்க்கான எழுத்து நமக்கு தெரிஞ்சிருக்கான்றதை நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஊங்கிற சவுண்டு. ஓகே, ஆக்சுவலாக ஊங்கிறது வந்து நமக்கு யூவோட சம்மந்தப்பட்ட எழுத்துக்களில் வரும். ஏன்னா யூக்கே ஊங்கிற சவுண்டு இருக்குது, ஆங்கிற சவுண்டெல்லாம் இருக்குது. ஓகே, இங்கே வந்து பில் பில் பில், பிஎல் பில். ஊ. ஊங்கிறதுக்கு யூவும் ஈயும் சேர்ந்து ஊங்குற சவுண்ட் வருது. ப்ளூ கலர் சொல்லுவோம் இல்லையா, ப்ளூ கலர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அது. ப இல்லைனா பிஎல். ஊங்கிறதுக்கு யூஇ, ப்ளூ. இங்கே யூஇக்கு ஊன்ற சவுண்டு வருது. ஓகேவா? ஸோ பில் அப்படிங்கிறது எல் பிளன்ஸில் ஏற்கனவே நம்ம படிச்சனால ரொம்ப ஈஸியாக எழுதிட்டோம். அடுத்தது வந்து பாருங்க, கில் 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 ஊ, க்ளூ க்ளூ, CLUE, க்ளூ. ஓகே, க்ளூ. அடுத்தது பாருங்க, ட்ரூ. ட்ர் ட்ர். ட்ருங்கிறதுக்கு என்னது? TR, ட்ர். ஊங்கிறதுக்கு UE. அப்போ ட்ரூங்கிறது TRUE, ட்ரூ. ட்ர் ஊ, ட்ரூ. அதே மாதிரி இஃப் இல், ஃபில் ஊ UE, ஃப்ளூ. அப்போ எப்படி எழுதணும்? இஃப் இல், ஃபில்
ஊ ஃப்ளூ ஃப்ளூ. ஸோ அஞ்சாவதாக நம்ம பார்த்த சவுண்ட்ஸ் எதை வச்சு எழுதியிருக்கோம், யூஇ சவுண்டு, ஊங்கிற சவுண்டை வச்சு எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு 5 சவுண்ட் வச்சு தான் சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய சவுண்ட்ஸ் வச்சு ஒரே வீடியோஸில் சொல்லலாம். ஒரு பிகினராக இருக்கட்டும், இல்லை ஒரு விஷயத்தை புதுசாக தெரிஞ்சுக்கலாம், என்னன்னு தெரிஞ்சுக்கலான்றவங்களுக்கு அதிகமாக இருக்கும்போது அது ஒரு கன்ஃபியூஷனை கொடுக்கும். ஸோ அதனால தான் இந்த 5 சவுண்ட்ஸை வச்சு எப்படி நம்ம ஈஸியாக பிரித்து எழுதலான்னு சொல்லியிருக்கேன். இதே நீங்கள் பெரிய வேர்ட்ஸுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 3 லெட்டர் வேர்ட் 4 லெட்டர் வேர்ட்ஸ் எழுதியிருக்கோமா, 5 6ன்னு நீங்கள் எழுதும்போது 7லாம் எழுதும்போது இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த வேர்டை எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் மைண்ட்லேயும் சவுண்ட்ஸ் வச்சுக்கிட்டு சேர்த்து படிச்சிங்கன்னா எழுதுறது கண்டிப்பாக நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். இன்றைக்கான வீடியோவில் கற்றுக்கிட்ட இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்றத மறக்காமல் ஒவ்வொருத்தருமே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இந்த வீடியோ எவ்வளோ பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது தெரியும். இன்னும் நிறைய லெசன்ஸ் போஸ்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்குமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற வீடியோக்கு லைக் அப்டேட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.